ஒரு பையன் வந்து இவன் வந்து ஜூனியர், இவன் கொஞ்ச நாள் வெறுப்படையட்டோங்கிறதுலாம் ஈர விறகை கொடுத்துட்டோம் வெந்நீர் வைக்கிறதுக்கு. அந்த பையன் விசிறிட்டே இருக்கான் பாவம். வர விசிறி தணல் இருக்கே வந்து எரியும், ஃப்ளேம் வர மாட்டேங்குது, விசிறிட்டே இருக்கான். இதை பெரியவா 15 நிமிஷமாக பின்னாடி நோட் பண்ணுறது. அப்படி இந்த சின்ன பசங்கள்லாம் ஒளிஞ்சின்னு பார்க்குறப்பல பெரியவா பார்த்துட்டே இருக்கா. 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. திடீர்னு ஒரு குரல், அம்பி அப்படின்னு. என்ன பண்ணுற அப்படின்னு. இல்லை, பெரியவாளுக்கு வெந்நீர் வைக்கணும். ஈர விறகா அப்படிங்கிற. ஆமான்னு. அதானே பார்த்தேன், இல்லைனா இத்தனை 2 டின் நெய் காலியாக இருக்குமே இங்கே அப்படின்னு. என்ன ஒரு மெச்சூரிட்டியான பதில் பாருங்க. அதாவது நம்ம கிளவர்னு நினைச்சா நம்மளுக்கு மேல கிளவரா இருப்பார். நம்ம முட்டாள்னு நினைச்சா நம்மளுக்கு கீழே முட்டாளா காமிச்சுடுறாரு. அதாவது ஒருத்தர் பெரிய படித்தவர் ஒருத்தர் போய் சொன்னாராம் பெரியவாள்கிட்ட, பெரியவா நேற்றுக்கு நான் ஒரு உபன்யாசம் பண்ணேன், 2-3 பேர் தான் கேட்டா பெரியவா அப்படின்னாராம். நீ அதிர்ஷ்டம் பண்ணிருக்கடா அப்படின்னாராம். ஏன் பெரியவான்னு, கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதையை அர்ஜுனன் ஒத்தந்தாண்டா கேட்டான் அப்படின்னா. என்ன ஒரு மெச்சூரிட்டியான பதில் பத்தில. அந்த மாதிரி அவர் வந்து எப்படி என்ன பண்ணுவார்னு ஒருத்தருக்குமே யோசிக்கவே முடியாது. ஓ, இப்படி ஒரு யோஜனை வருமானு கூட நம்மளுக்கு யோசிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவன் சாஃப்டா திரும்பி பழையபடி அவனுக்கு எல்லாமே பெரிய மடத்தில் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அது ஜஸ்ட் ஒரு அந்த சீனியர் ஜூனியர் பண்றது, விளையாட்டு பண்றது தானே. இப்போ குழந்தை இப்போ புதுசாக காலேஜ் உள்ள நுழையும் போது சீனியராக இருக்கிறவன் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறதானே, எங்கே இருந்தால் என்ன சமாச்சாரம், அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது. அதில் கூட ஒரு முக்கியம் இருக்கும்.